ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவானா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜாவா? ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம பைத்தான் பிளேலிஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சி பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஜாவா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா லோ லெவல் இருந்திருக்கும், மீடியம் இருக்கும், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோஸ்ட்லி பைத்தான் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால் ப்ரீஃப் இது மாதிரி பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்ததுன்னா அது மிஷினுக்கு தான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா புரியும். ஹியூமன்ஸால் பார்த்திங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜாவா கோடெலாம் நம்ம எழுதுகிறோம். இப்போ நான் சின்டாக்ஸ் காமிப்பேன். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங்னா அது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட சி லாங்குவேஜ் மாதிரி தான் அதுவும். ஆனால் சின்டாக்ஸ் சில இது மட்டும் தான் மாறுமே தவிர மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தோன்னே நமக்கு புரியும். ஓ, இது வேரியபிள், இது மெத்தட் அப்படின்னு நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஆனால் ஹியூமன்ஸால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜாவா அப்படிங்கிறத டெவலப் பண்ணது யாருன்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? ஸோ ஜாவா அப்படிங்கிறத டெவலப் பண்ணவங்க யாருன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா ஜாவாவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயினாக உந்துதலாக அதாவது இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா ஜாவாவை டெவலப் பண்ணுறதுக்கு இனிஷியேஷன் பண்ணது இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இது எந்த வருஷத்தில் இந்த ஜாவா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்ததில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜாவா சி எல்லாமே வந்திருக்கு. லேட்டாக வந்தது தான் ஜாவா. ஸோ ஜாவா ரிலீஸ் ஆன இயர் 1995 அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன இயர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாவா அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாவாவை நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேயும் கொண்டு போய் ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் எதை குறிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸாக இருக்கட்டும், மேக் ஒயஸாக இருக்கட்டும், இல்லை யூனிக்ஸ் வெர்ஷன், லினக்ஸ் வெர்ஷன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்தாலும் அதை தான் நான் இங்கே பிளாட்ஃபார்ம்னு கொடுக்குறேன். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நீங்கள் இந்த ஜாவா லாங்குவேஜை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சி லாங்குவேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நீங்கள் அதை இந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் உங்களால் ரன் பண்ண முடியும். விண்டோஸில் மட்டும்தான் அது அக்செப்டபிள். லினக்ஸில் போய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் அக்செப்டபிள் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜாவா பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1991 பார்த்திங்கன்னா இதுக்கு அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதோட பேர் பார்த்திங்கன்னா ஓக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஓக் ட்ரீயை இது பண்ணி அதை வச்சு அந்த இதை ஞாபகம் வச்சு 1991 ஓக் லாங்குவேஜ் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஜஸ்ட்டு காமெடியாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமாட்டிக்கு அஃபிஷியலாக பேட்டன்ட் வாங்குவாங்க இல்லையா? இப்போ நாங்கள் தான் இது பண்ணியிருக்கோங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கோங்கிறதுக்கு அந்த பேட்டன்ட் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 1995 அதுக்கு ஜாவா அப்படிங்கிற நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓக் அப்படின்னு 1991 இருந்தது அந்த லாங்குவேஜ். அது ஃபர்தராக ரீஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி 1995 அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வாங்குறப்ப அதோட நேம் ஜாவா அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகே, ஸோ ஜாவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. அதாவது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அது ஒரு லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரேன்.
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாவா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். எப்படி சி ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா .c எக்ஸ்டென்ஷனில், C++ஆக இருந்துச்சு அப்படின்னா .cpp எக்ஸ்டென்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பைத்தானாக இருந்துச்சுன்னா .py எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாவாவில் எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த சின்ன டயக்ராம் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ .java ஃபைல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இப்போதைக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம ஜாவானா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் .java ஃபைல் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கீங்க. அந்த ஃபைலை வந்து நீங்கள் .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபைல் இருக்குது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் போனதுலலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை பைத்தானாக இருக்கட்டும் எப்போவுமே நம்ம வந்து கம்பைல் ரன் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ சியில் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா .java ஃபைல்லையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா .java ஃபைல் வந்து .class ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். .class ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கோடு. அதாவது இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஹியூமனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா .class ஃபைல். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஜாவா ஃபைலை ஏதோ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைலேஷன் பண்ணுறீங்களோ அப்போ .java ஃபைல் .class ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது நான் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம கோடிங்லாம் போவோம் இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ கம்பைல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா .java ஃபைல் .class ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ .class ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பைட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைட் கோட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு நம்ம ஜாவாவை சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போவேனாலும் ஜாவாவை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. விண்டோஸாக இருக்கட்டும் இல்லை லினக்ஸாக இருக்கட்டும் யூனிக்ஸாக இருக்கட்டும் மேக்ஓஎஸாக இருக்கட்டும் எதனாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு போன பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைட் கோடு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிறதுனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜாக மாறுது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த மிஷினில் வேணாலும் டேரெக்டாக போய் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மிஷினில் என்ன இருக்கணும் அப்படின்னா மெயினாக ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பர்பஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பைல் பண்ணோன்னா உங்களுக்கு பைட் கோடு வந்துடுது. அதான் .class ஃபைல் எக்ஸ்டென்ஷனில். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து வர இது இன்புட்டாக நீங்கள் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மெயினாக ஜாவானா எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் ஜாவானா என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அதை .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறீங்கன்னா அதான் .java ஃபைல். அதை நீங்கள் கம்பைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த .java ஃபைல் .class ஃபைலாக கன்வெர்ட் ஆகுது. .class ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பைட் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை வச்சு நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வேணாலும் ரன் பண்ணிக்க முடியும். அது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கொண்டு போய் ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட் அந்த கோடில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதோட அவுட்புட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்டோஸோ இல்லை லினக்ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டாலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா இது இன்ஸ்டால் ஆகாமல் வராது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் எப்படி வந்து ஒரு ஃபைலை நீங்கள் வந்து இன்புட் சேவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்குது. ஓகே. ஸோ இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜாவா பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா நம்ம வந்து சீலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்காது. C++ல் தான் நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்தது.
ஜாவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாவா அப்படின்னு நம்ம எடுக்கிறப்பவே அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ ஜாவாவில் கிளாஸஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்குது நமக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாஸஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே எக்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வித் இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை மெத்தட்ஸாக இருக்கலாம். அதை தான் நம்ம டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஜாவாவில் நம்ம பார்க்குறது எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாவானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க, இனிஷியலாக அதுக்கு என்ன நேம் இருந்தது, ஏன் அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, ஸோ அந்த ஃபைல்ஸ் எப்படி எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவாங்க, அதோட ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், நம்ம ஒரு ஃபைலை இன்புட்டாக கொடுக்குறப்ப எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே ஜாவா இப்போ லேர்ன் பண்ணுறோம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏன் நம்ம ஜாவா வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.